வெல்கம் பேக் டு A Gift from Heaven. எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. 1/2 kg டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் லைன் டேட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த டேட்ஸில் நடுவில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பிஸ்தா, கேஷ்யூ, ஆல்மண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெள்ளரி விதை இருக்குது, ஸோ வெள்ளரி விதையும் ஆட் பண்ணுறோம். கசகசா 3 டேபிள் ஸ்பூன் நெய், இது நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு தேவைப்படும். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசா ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடணும். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸும் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். ரோஸ்ட் ஆனதும் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சீட்ஸ்லாம் எடுத்த டேட்ஸை 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த டேட்ஸ் விழுது அதை கூட ஆட் பண்ணி அந்த டேட்ஸில் இருக்க தண்ணி போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். மெல்லமாக அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அதை டாப் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது பண்ணுறப்ப நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததும் ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இந்த மிக்சரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டில் வறுத்து வச்சுருக்க கசகசா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸில் கொஞ்சம் அது மேலே தூவி இந்த டேட் மிக்சரை அது கூட போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் இந்த கசகசா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கேயாவது கிராக் விழுதுன்னா நல்லா கை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். பார்க்கையே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பட்டர் பேப்பரை எடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ரோலை அதுக்கு நடுவில் வச்சு ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க அந்த ஃபில்லிங், கசகசா, நம்ம போட்டிருக்க நட்ஸ் எதுவுமே பிரியாது. செட் ஆகுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த மிக்சரை 2 பேட்சாக பிரித்து வச்சுருந்தோம். ஸோ இது செகண்ட் பேட்ச். அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அந்த பட்டர் பேப்பரில் நம்ம திருப்பி ராப் பண்ணுவோம். ஸோ அதே ஸ்டெப்பை இந்த இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம்.
பட்டர் பேப்பரில் நல்லா ராப் பண்ணிவிட்டு 2 சைட்ஸையும் நல்லா லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம். இது செட் ஆகுறதுக்கு ராப் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பட்டர் பேப்பர்லேருந்து அந்த ரோல்ஸை தனியாக எடுக்கிறோம். எவ்வளோ சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஷார்ப்பான நைஃப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட சுகர் சேர்க்காமல் அந்த நட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸ் வச்சே இந்த ரோல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ, உங்களால் எந்தெந்த நட்ஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்காக இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் காத்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.